ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, செவ்வாய் இடமாற்றம், செவ்வாய் பயிற்சி. ஒரு கிரகம் சின்ன கிரகம் அசைஞ்சு கொடுத்தா கூட அதனாலும் நிறைய மாற்றங்கள் நிகழும். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பிளானட்னா அது வந்து செவ்வாய் தான். செவ்வாய் இடமாற்றம் எப்போ நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜூலை மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை வரை. அப்போ ஜூலை 12லேருந்து ஆகஸ்ட் 25 வரை. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 48 நாட்கள் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி அடைகிறார். அப்போ தனம், தானியம், தைரியம், இந்த 3 சம்பத்துக்களும் இந்த 3 சொத்துக்களையும் தரக்கூடிய அதி அற்புதமான 48 நாட்கள் ஜூலை 12 முதல் ஆகஸ்ட் 25 வரை. இது 12 ராசிக்கும் நடக்க போகுது, இல்லை ஒரு ராசிக்கும் உங்களுக்கு என்ன நடக்க போகுது? இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி மிக மிக நன்மை தரக்கூடிய, யோகத்தை வாரி வழங்கக்கூடிய பயிற்சியாக அமைகிறது. ஜாதகத்திலே ஒரு ராசி கட்டத்திலேயோ குருவுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ அல்லது குரு செவ்வாய் பகவானை பார்த்திருந்தாலோ, இருவரும் ஒருவருக்கொரு பார்த்து கொண்டிருந்தாலோ குரு மங்கள யோகம் என்று ஏற்படுகிறது. இது ஜோதிட சாஸ்திரம் கொள்ளும் உண்மையான விஷயமாகும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பயிற்சி குருமங்கள யோகத்தோடு ஏற்படுது. குருமங்கள யோகம் ரொம்ப உயர்ந்தது, யோகத்தில் ரொம்ப உயர்ந்த யோகமாக சொல்லப்படுது. செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பரிசு, பாராட்டு எல்லாமே கிடைக்கும், சகல சம்பத்தும் கிடைக்கும். அப்பேற்பட்ட பயிற்சி தான் இப்போ உங்களுக்கு வரப்போகுது. அப்போது அது 12 ராசிகளுக்குண்டான பலன்களை சொல்ல போகிறேன். கும்பராசி நேயர்களே, இது நாள் வரையில் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கு செல்கிறார். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எதையுமே அலட்சியமாக பார்க்கக்கூடாது. செவ்வாய் தானே, இது ஒரு செவ்வாயெல்லாம் ஒரு மாற்றமா அப்படின்னு நினைக்கவே கூடாது. செவ்வாய் பலம் இழந்தால், ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் இழந்தால் அவன் ஆணாகவும் இருக்க முடியாது, பெண்ணாகவும் இருக்க முடியாது, அலியாகவும் இருக்க முடியாது, பயம் தொற்றிக்கொள்ளும், நிம்மதியாக வாழ முடியாது. அப்போ எந்த ஒரு கிரகத்தையும் நாம் ரொம்ப அலட்சியமாக இது ரொம்ப வேஸ்ட்டுன்னு நாம் சொல்லவே இது. கிரகத்தை வேஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு தகுதி இருக்கா? அதை நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்களே, செவ்வாயெல்லாம் ஒரு பயிற்சியா அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது சாமியை பற்றி பேசுகிறதுக்கு, அதுவும் கிரகத்தை பற்றி பேசுவதற்கு? அப்போ இது நாள் வரையில் 3ஆம் இடத்தில் இருந்து வந்த செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திற்கு கேந்திரஸ்தானம் ஏறி இருக்கின்றார், 2வது கேந்திரம் ஏறி இருக்கின்றார். அப்போது எனதருமை கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்றது எனக்கு தெரியும்னா, எவ்வளோ கும்பராசி என்பர்கள், நிறைய கும்பராசி என்பர்கள் உள்நாடு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் கூட நிறைய கஷ்டப்படுறாங்க. கஷ்டம்னா கும்பராசி தான் கேட்கணும். மெயினாக வேலை செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு சமீப காலங்களில் வேலை போயிடுச்சுங்க. நிறைய கும்பராசி என்பர்களுக்கு சமீப காலங்களில் வேலை போயிடுச்சு, உத்தியோகம் போயிடுச்சு. ஸோ அது மாதிரி உத்தியோக மாற்றங்கள் நிறைய வந்திருக்கு. அதோடு மட்டுமல்ல, இழந்த உத்தியோகத்தை மீண்டும் பெற முடியுமா, வேறு வேலை கிடைக்குமா, சாமி எனக்கு எப்படியாவது திரும்பவும் அந்த வேலை கிடைக்குமா சொல்லுங்கள். இதெல்லாம் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி என்பர்களை நாம் பார்க்கின்றோம். அதே போல் நல்ல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பிஸ்னஸ் நல்லா போயிருந்துட்டுருக்கோம், அவங்களுக்கு திடீர்னு ஒரு உதவி விழுந்திருக்கும். எதை தொட்டாலும் நடக்கலை சாமி, நான் எந்த வேலையை செய்தாலும் அது நடக்க மாட்டேங்குது, நான் எதை தொட்டாலும் கால தாமதமாகுது, நல்லா வாழ்ந்த குடும்ப சாமி, இப்போ நாங்கள் கஷ்டப்படுறோம், எப்படியாவது எங்களை கொஞ்சம் கை தூக்கி விடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்களையும் நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த 7.5 சனியில் ஜென்ம சனி கும்பராசியை எந்த அளவுக்கு ஆட்டி படைக்குது பாருங்கள். ஆனால் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, இதுதான் உங்களுக்கு நல்ல நேரம். அப்போ ஏதோ கால நேரம் உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய சொல்லுது. என்ன செய்ய சொல்லுதுங்க? இது ஒரு பக்கம் சனி வக்ரமாக இருக்கார்,
அந்த சனி வக்ரமாக இருக்கின்ற காலத்தில் கேந்திரத்துக்கு வரக்கூடிய கும்பத்திற்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துக்கு போய் நல்லா அற்புதமான இடத்துல போய் உட்கார்றாரு. சுக்கிரன் வீட்டில் ஏற்கனவே அங்கே குரு இருக்கார், 2ஆம் அதிபதி அங்கே இருக்கார், 2-11 கூடையவன் அங்கே இருக்கார். அப்போ நீங்கள் கும்ப ராசியானாலும் கும்ப லக்னமானாலும் எந்த மாதிரியான பிரச்சனையில் நீங்கள் இருந்தாலும், நிறைய பிரச்சனை இருக்குது. கடன் சுமைகள் இருக்குது, கடன் பிரச்சனைகள் இருக்குது, வம்பு வழக்குகள் இருக்குது, கோர்ட்டு கேஸு, ஒரு பிரச்சனை 2 பிரச்சனை இல்லைங்க, எக்கச்சக்கமான பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய கவலைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த செவ்வாயுடைய பயிற்சியில், செவ்வாயுடைய மாற்றத்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மை ஏற்பட போகிறது. ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களே. சரி, தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும்? தொழிலை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், அல்லது ஒரு நெசவாளர்களாக இருக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன அந்த குமாரபாளையம் அந்த மாதிரி சைட்லாம் இந்த தறி வச்சு நடத்தக்கூடியவங்க, இந்த வேஷ்டிகள்லாம் பண்ணுறாங்க, பார்க்குறோம். நம்ம நிறைய பேர் நம்மகிட்ட இந்த தறி பண்ணுறோம் சாமி, 4 முழம் வேஷ்டி பண்ணுறோம், கலர் வேஷ்டி பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்குது, தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, ஏன் இந்த மாதிரியான இடதோஷங்கள் ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், பணங்காசு சேராமல் இருக்கிறது, எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாமல் இருக்கிறது, செலவாகிறது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, சிறு சிறு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கனிம வளங்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸு, மல்டி லெவல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அப்போ அதே போல் ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் கனிம வளங்கள், எம்சாண்டு, க்ரஷரு, குவாரிங்க ஏதாச்சும் நடத்தக்கூடியவங்க. இதனால் நடத்த முடியல சாமி, நான் யாருக்கா கொடுத்துடலான் இருக்கேன், லீஸுக்கு கொடுத்துடலான் இருக்கேன், நான் சும்மா போட்டு வச்சுருக்கேன், அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடியவங்க, யாருக்கா இருந்தால் கூட நம்ம கொடுத்துடலாம் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடியவங்க. அதே போல் பணங்காசை கொடுத்து ஏமாந்துருக்கிறவங்க, எனக்கு இந்த பணம் வருமா, நான் இவ்வளோ பணம் எனக்கு வர வேண்டியது இருக்குது சாமி, இத்தனை கோடி எனக்கு வரணும், நான் 50 லட்சம் ஏமாந்துட்டேன், 80 லட்சம் ஏமாந்துட்டேன், 8 லட்சம் ஏமாந்துட்டேன், வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கு, அதெல்லாம் வாங்கிறதுக்கு வழி இருக்குது. அப்போ அந்த மாதிரியான வர வேண்டிய பணங்காசுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும், கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. பொதுவாக கும்பராசிக்கு இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் வரக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அமாவாசை வழிபாடு. கும்பராசினா ஜென்ம சனி நடக்குது, 4-10 கூடியவராக இருக்கார். அப்போ அது என்ன நடக்கணும்னா, அமாவாசை வழிபாடு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வஜல அபிஷேகம் செய்வித்து, ஒரு பாலாபிஷேகம் பண்ணி, தயிர் சாதம் நிவேதனம் செய்து காக்காய்க்கு வச்சுட்டு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் செய்து வருவீர்களே ஆனால், இந்த செவ்வாயுடைய மாற்றத்தால் நிச்சயமாக கும்பராசிக்கு ஒரு அற்புதமான நல்ல பரிகாரமாக அமையும். அதே போல் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறது, குடும்ப பிரச்சனைகள், பெற்றவங்க, பிள்ளைகள், பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், அண்ணந்தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கைகள் பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இடப்பிரச்சனை, வீடு நிலம் பிரச்சனைகள், அல்லது சொந்த வீடு வாங்க முடியாமல் போகிறது, இல்லை லோனில் போய் மாட்டிக்கிறது, குறிப்பாக குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடியது. அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். இல்லை பையன் ரொம்ப இம்சை பண்ணுறா சாமி, இல்லை பையனால் வரக்கூடிய மான அவமானங்கள், வீண்பழி அவமானங்கள், தடைகள், திருமண தடைகள், தொழில் தடைகள், உத்தியோக தடைகள். இந்த கும்பராசிக்கு நான் இன்னும் உத்தியோகத்தை பற்றி பேசவே இல்லை, ஜாப் ரிலேட்டடாக. நான் வெறும் செவ்வாயை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த செவ்வாயால் என்ன மாற்றம் வரப்போகுது, இது சம்மந்தப்பட்டது மட்டும்தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அமாவாசை வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் குரு பயிற்சி ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 4ஆம் இடத்துல அமைஞ்சிருக்கு அந்த குரு செவ்வாய் பயிற்சி. உங்களுக்கு கும்பராசி இல்லையா, கும்பத்துக்கு கும்பம், மீனம், மேஷம், ரிஷபத்தில் வந்திருக்கு. 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல வந்திருக்கும் போது சுகஸ்தானம், வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இடங்கள்.
நல்ல விஷயம் தான் நடக்கும். உங்களுக்கு கல்வியில் வளர்ச்சி கிடைக்கும், வீடு பிரச்சனை தீர்ந்துடும், நல்ல ஒரு அமைப்பான வீடு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதில் கட்டியிருப்பீங்க, ஒரு குரூப்பில் இருந்திருப்பீங்க, அவங்க மூலிமா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ அவங்களோட சேர்ந்து அவங்க கட்டும்போது நீங்கள் உங்களுக்கும் கட்டி கொடுத்துருவாங்க, அது மூலிமா நடக்கும். இதெல்லாமே இல்லைனா கூட அரசாங்கத்தால் வீடு கட்டி கொடுக்குறாங்களே, அந்த திட்டத்தில் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இது மாதிரிலாம் நடக்கும். கண்டிப்பாக வீடு கிடைக்கும், அது உண்டான அம்சமாக இருக்குது. வண்டி வாகனம் உங்களுக்கு கிடைக்கும், புதுசாக மாறிடுவீங்க, அதெல்லாமே நடக்கும். இது இல்லாமல் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு நேரத்தில் ஒரு நிலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரே சோர்ந்து படுத்துட்டு இருப்பீங்க, அதெல்லாமே வெட்டி விலகி வந்துடுவீங்க, தைரியமாக வெளியே போயிட்டு வருவீங்க, எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் உத்தியோகத்தில் நல்ல ஒரு புரிதல் இருக்கும். கூட ஒர்க் பண்ணுறவங்க நல்லபடியாக உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க, அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அவங்க போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, இவர் நல்லா வளர்த்துறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் பாருங்கன்னு. ஏன்னு கேட்பாங்க, நான் கூட இருக்கேன், நான் பார்க்குறேன், அவர் கஸ்டமர், அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு. அப்போ அது மூலிமா உங்களுக்கு உதவி ஒத்தாசை கிடைக்கும். அது இல்லாமல் தொழில் உத்தியோகம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் நல்ல வாழ்க்கை தான், நல்ல லாபகரமான போக்கு தான் கண்டிப்பாக நடக்க போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கும்பராசிக்கு பார்த்திங்கனாக்கா, அவர் சனியோடைய ராசியாக இருந்தாலும் கூட கும்பத்துக்கு வந்து சனி பகவான் அவ்வளோ பாதிப்பு கொடுக்க மாட்டார். அதனால் அந்த வகையில் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் வந்து இறை வழிபாடு பண்ணும்போது கோவிலில் நடக்கிற விசேஷங்கள் கலந்துக்கலாம். அதில் வந்து இப்போ கோவில் கட்டுறது, கும்பாபிஷேகம் நடக்கிறது, ஒரு விசேஷங்கள் அது மாதிரிலாம் நடந்துட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதில் வந்து கலந்துக்கலாம். உழவார பணின்னு சொல்லுவாங்க, கோவிலில் உழவார பணி வேலை செய்கிறது. நம்ம பணம் இல்லாமல் செய்கிறதா தான், நம்ம உழைத்த உழைப்பு சுத்தம் பண்ணுறது, உள்ள பூஜை சாமான்லாம் தொலைக்கி வைக்கிறது, அது இல்லாமல் ஒட்டடை அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணலாம். இதுதான் உழவார பணின்னு சொல்லப்படுது. அந்த உழவார பணியில் கலந்துக்கலாம். நீங்கள் வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருந்தால் அதில் நீங்கள் உங்களுடைய பங்கை கொடுத்து அந்த கோவிலுக்கு உதவி பண்ணலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். கோவிலை சுத்தப்படுத்தினா வீடும் சுத்தமாகும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்குள்ள கர்மாக்கள் குறையும். இது வந்து முக்கியமான விஷயம். கர்மா குறையறதுக்கு இது ஒரு பங்கான விஷயம். இது சுத்தமான பரிகாரம். கோவிலில் போய் நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கர்மா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த விஷயத்தில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, கும்பராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கறனால விட்டு போன உறவுலாம் வந்து மீண்டும் சேருவாங்க. விலைக்கு போயிருப்பாங்க உறவுகள்லாம், அவங்களாம் விலைக்கு வந்து விரும்பி வந்து சேருவாங்க. உங்களை மேலே உள்ள தப்பான புரிஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து பரவாயில்ல, ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ எனக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி வந்து சேர்ந்துப்பாங்க. இது மாதிரிலாம் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, வந்து கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க. அதுக்குண்டான காலகட்டமாக இப்போ அமைஞ்சிருக்கு. அது இல்லாமல் தொழில் வியாபாரம் நல்ல சிறந்து வழங்க போகுது. எல்லா வகையிலும் லாபங்களும் ஏற்பட போகுது. பெரியவங்க ஆசீர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வீட்டில் பெரிய மனுஷன் இருப்பாங்க இல்லையா, அவங்க மூலிமா அவங்க பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் ஊர் விட்டு ஊர் மாறுறதுக்கும், இடம் விட்டு இடம் மாறுறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன ஏதாவது இருக்கும், அதை நீங்கள் பார்த்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. இது இல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். அது எந்த வகையிலன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வேலையில் இருப்பீங்க, ஒரு குரூப்பாக இருப்பாங்க, ஒரு இந்த மாதிரி இது போங்க, உங்களுக்கு வந்து இந்த இது வச்சுருக்கோம், இந்த இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றீங்க, வின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும் அப்படின்வாங்க. அது மாதிரிலாம் நிறைய இடத்துல கம்பெனியில் நடக்குது, வேலை செய்கிற இடத்துல நடக்குது. அது மாதிரிலாம் கிடச்சி நீங்கள் பரிசு பாராட்டு பெற்று அது மூலிமா நல்ல லாபங்கள் வரும். அப்போ பிரபலமாக ஆகிடுவீங்க. அப்போ மேலிடத்துக்கு தெரியும் போது உங்கள் மேலே ஒரு கண் இருக்கும். அது உங்கள் மூலிமா அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு உதவி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு தடவை ஒரு மனிதன் பிரபலம் ஆகிட்டானா அவனை பற்றி தான் பார்ப்பாங்க, எல்லாம் அவனை பற்றி தான் கேட்பாங்க, அவனை பற்றி தான் பேசுவாங்க. இதுதான் உண்மையான விஷயம். அப்போது அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இப்போது இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கும்பராசிக்கு அதுவும் குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கனால செவ்வாய்க்கிழமை சிவனுடைய வழிபாடும், வியாழக்கிழமை முருகர் வழிபாடு வச்சுக்கணும். இது மாதிரி பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை அம்மன் வழிபாடும் பார்க்கலாம். சிவன் சக்தி செவ்வாய்க்கிழமை வச்சுக்கணும். வியாழக்கிழமையில் குருவோட வழிபாடு, முருகர் வழிபாடு, இப்படி பண்ணிட்டு வாங்க. இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் இந்த சனீஸ்வருடைய அம்சமாக விளங்கக்கூடிய சனீஸ்வரன் தானே சொல்கிறது, சனீஸ்வரன்னா ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரனுக்கு வந்து சனிக்கிழமையில் தீபம் போட்டு வழிபட்டுவாங்க. அப்போது நல்லபடியாக நடக்கும். குருவாக ஏற்று வியாழக்கிழமையில் விரதம் இருந்து குரு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இது கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் உங்கள் ராசிக்காரங்களுக்கு தான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் முன்னுக்கு வச்சு பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போது அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆடுவீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க. அப்போ அது மூலிமா நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் இந்த செவ்வாய் பேச்செல்லாம் நடக்க போகுது உங்களுக்கு. தான தர்மங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு
அடிக்கடி நோயப்பட்டிருக்கவங்களுக்கு யாருமே பார்க்காம இருப்பாங்க. அப்பேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு ஒன்றுமில்லாதவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு வரணும். அவங்களுக்கு தேவையான இடம் கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கொண்டு போய் சேர்க்கலானே, நீங்களே போய் சேர்க்கலாம் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி. அது மாதிரி உணவு கொடுக்கலாம். இல்லை ஒரு தொடர்ந்து ஒரு இடத்துல அவங்க இருக்கிற இருந்தாக்கா அங்கே கொண்டு போய் அவங்களுக்கு உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். ஒரு தத்து எடுத்துக்கிற மாதிரி தான். அது மாதிரி தத்து எடுத்துனா அவங்களுக்கு அப்பப்போ போய் உதவி பண்ணுறது தான். அது மாதிரி பண்ணாக்கா ரொம்ப நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான தர்மங்கள் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அந்த இறை வழிபாடு, பரிகாரங்கள் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த செவ்வாய் பயிற்சி குருவோட சேர்ந்திருக்கனால யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு.